கண்டகசனினா என்ன விஷயம்? வெளியே இருக்கிற ஆளை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, உஷாரா இருக்கணும். என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பண்ணும். 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அட் தி சேம் டைம் அவன் குருவுடைய வீட்லையும் குரு பார்வையிலையும் இருக்கிறதுனால அவ்வளோ அளவுக்கு மோசமான விஷயங்கள் பண்ணாது. இந்த டைம்ல சனி வக்கரமாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 18க்கு அப்புறம் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் கண்ணிக்கு. நானே எதிர்பார்க்கல சார், திடீர்னு வந்து குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு சார், 2வது குழந்தை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமா இருப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று வந்தால் பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சு 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கும் இந்த 138 நாட்கள் நீங்க வந்து வக்ர சனியோட பலன்கள் சொல்ல போறீங்க. அவங்களுக்கும் இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லுங்க. கரெக்ட். கண்டகத்துல சனி இருந்தாலும், கண்டக சனினா என்ன விஷயம்? வெளியே இருக்கிற ஆளை வீட்டுக்குள்ள விடக்கூடாது, உஷாரா இருக்கணும். என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கை பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பண்ணும் இல்லையா? வாழ்க்கை துணை வந்து இந்த வேற ஒரு ஆங்கிளில் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அட் தி சேம் டைம் அவன் குருவுடைய வீட்லையும் குரு பார்வையிலையும் இருக்கிறதுனால அவ்வளோ அளவுக்கு மோசமான விஷயங்கள் பண்ணாது. போன வருஷம் படு மோசம். அதாவது நான் சொல்றது, கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கேது கன்ஜங்க்டாகி வெளியே போகிற வரைக்கும் நரக அவஸ்தை, அதெல்லாம் முடிஞ்சுது. தட் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட், புக் இஸ் க்ளோஸ்ட், இட்ஸ் நாட் கோயிங் டு ரிப்பீட் அகெயின். அது ஒரு பெரிய நிம்மதி. இந்த டைம்ல சனி வக்கரமாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது புதனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வதனால் கண்டிப்பாக அருமையான வேலை கிடைக்கும். முதல் விஷயம், வேலையே இல்லை சார், 4 வருஷமா எங்கள் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு சார், நான் தான் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நபருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெண்ட கலட்டும். அப்போ வேலை ரொம்ப நிரந்தரமாக சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது. மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேரக்கூடிய இந்த ஒரு வேலையில் ப்ரமோஷன் வரும், அவார்டு வரும், ரிவார்டு வரும், ரிகக்னிஷன் வரும். நிறைய பேருக்கு தீசி சப்மிட் பண்ணிங்கன்னா டாக்டரேட் வரும். நிறைய பேருக்கு அரங்காவலருடைய பொறுப்புகள் தெரியும். நிறைய பேர் கோவில் நிர்வாகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறும். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்ல புது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். கண்டிப்பா குரு உட்காந்துருக்காமாங்க. கண்டகத்தை சனி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பக்கத்துல ஒரு சூப்பரான வெள்ளை லைட் அடிக்கிறோம், அதனால நீங்க பலன்னு மின்றீங்க, புரியுறதா? அந்த வெள்ளை லைட்டுங்கிறது குரு. இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அந்த குரு என்ன பண்றாருன்னா உங்க லைஃப் அப்படியே மாத்தி கொடுத்துருவாரு. நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் சாதகமாக மாறும். அந்த குருவோட சூரியன் சேரும்போது இன்னும் பலமா மாறும். ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 18க்கு அப்புறம் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் கன்னிக்கு. பேங் ஆன் தட் வில் ஹேப்பன். டச் வுட். அது எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு நிஜமாவே நல்லா இருப்பீங்க.
அதில் இவ்வளோ நல்ல பலன்கள் நடக்கும்போது நானே எதிர்பார்க்கல சார், என் பையன் 400 மார்க் வாங்குவான்னு பார்த்தா அவன் 600 மார்க் வாங்கியிருக்கான் சார், பெரிய சமாச்சாரம் சார், உங்கள் பையனை நீங்கள் புகழ்கிற மாதிரி உங்கள் பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுற மாதிரி நானே எதிர்பார்க்கல சார், திடீர்னு வந்து குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு சார், 2வது குழந்தை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமாக இருப்பாங்க. இது நீச்சபங்க ராஜ யோகத்தை விட அதையோட பெட்டரா பண்ணோம். அதையோட பெட்டரா நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்படிதான் சார் இந்த குருனால வரக்கூடிய யோகமா, குருவை நம்ம எப்பவுமே சாதாரணமாலாம் இடம் போட முடியாது. அதாவது சனி வந்து கண்டிப்பா கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு டேட்டுக்கு 1000 ரூபா வரும்னா உங்களுக்கு 1000 ரூபா வரும். ஆனா காலையில 10 ரூபா, 11 மணிக்கு 200 ரூபா, 1 மணிக்கு 100 ரூபா, 4 மணிக்கு 400 ரூபா, இப்படி பிச்சு 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 கொடுப்பாரு சனி. சனி வக்கரமா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா வலிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவார். when it is into குரு பார்வை. அவ்வளவு அளவுக்கு குரு வந்து பார்வை பலத்துல அட்வான்டேஜ் பண்ணி கொடுப்பாரு. 2வது சூரியன் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. சனி சூரியன் காம்பினேஷன் கெட்ட காம்பினேஷன். அதனால சொல்றேன், ஆடி 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சூப்பராங்க. ஆடி போடி அவனை வந்தா டாப்பா இருப்பாங்க, அப்படியே எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது நடக்கும். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு சனி வக்கரம் வந்து ஜம்முன்னு இருக்கும், தெரியும் சார். உண்மையே சான்ஸே இல்லை சார், கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ கன்னிராசிக்கு வந்து நீங்க இவ்வளவு பலன்கள் சொல்லிட்டீங்க. அப்ப இவங்க கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கும்ல சார்? வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி L4 L5 டெயில் போன், இந்த 3 சமாச்சாரத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டா போதும், வேற பெருசா ஒன்றும் பாதிக்கணும். ஓகே, இது கூட பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் இருக்காது, லைட்டா தான் பிரச்சனை கொடுக்கும். ஒரே அடியா பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு ஒண்ணும் பண்ணாது. அதான் இவ்வளவு பாசிட்டிவிட்டி 95% பாசிட்டிவ் ஆச்சு. 5% என்ன பண்ண போறோம், லைட்டா வந்து ஒருத்தன் சராச்சிட்டு போவான், போடா அப்படின்னு தள்ளி சார் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போறோம். ஓகே சார், அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் ஒண்ணுதான். இதுல வந்து குலதெய்வத்தோட இருக்கா சார்? இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. இவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கும்போது இல்ல அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றான், ஒரு பிரம்மாஸ்திரம் தேவைங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள சுவாமி நம்ம தெய்வ சக்தினால, தெய்வத்துடைய வழிபாடுகள்னால அதை மாற்ற முடியும். அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு தடவை திருவாண்டம் போயிட்டு வரலாம், இல்லை உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியா இருக்காருன்னா அவரை போய் பார்த்து வரலாம். இல்லை பத்மநாபன் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவர் கூட டெய்லி பேசலாம். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அந்த கிரகம் அந்த பேரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இவ்வளோ வந்து ஒரு ஒரு பேரே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணோம், மிராக்கிள் கிரியேட் பண்ணுன்றதெல்லாம். இப்போ நான் ஜெமினிக்கு சொன்னேன்ல, ஜெமினி அடுத்த மாதம் ஆரம்பிக்க சரியா போயிடும். எதனால சொன்னேன், இன்னைக்கு டேட்டுக்கு ஜெமினிக்கு டைம் சரியில்லை, 1 மாதத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு, அதனால தான் சொன்னேன், வேற இல்லை. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனா சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில போறக்கும் ரிவர்ஸ்ல வரக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரிவர்ஸ்ல வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார் இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா, பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே, மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம், அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க,
அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன்ல பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்கள்ல பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்ல இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்க பிரச்சனை என்ன இருக்கோ நீங்க அந்த டைம்ல போய் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.